ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக நம்ம ஒரு ட்ரிப்பு போயிருப்போம். ஸோ அது எங்கேருந்து எங்கன்றதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே போய் நம்ம என்னென்ன பண்ணோம், எப்படி ஜேர்னி பண்ணோம் அப்படின்றது நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ட்ரிப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா 2 இடத்த கவர் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா, அப்புறம் டெல்லி. இந்த 2 இடத்துல தான் இந்த டே 1 டே 2 நம்ம எப்படி அதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவை பார்ட்டாக நான் உங்களுக்கு யூடியூப்லையும் இல்லை இன்ஸ்டாகிராமில் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறதா ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல எப்படிலாம் நம்ம இருக்கணும், அதாவது ஒரு சிலர் நம்மக்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் ஆக்ராவுக்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க. ஏன் ஆக்ரா அப்படின்றனா, ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆக்ரா. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறமா ஃபத்தே புர்ஷி. ஆக்சுவலாக நாங்கள் சென்னை டு ஆக்ரா ட்ரெயினில் போயிட்டு அங்கே போய் ரீச் ஆன உடனே வெளியில் போன உடனே எங்களை ரவுண்ட் அப் பண்ணாங்க பாருங்கள், அள்ளி இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சுது அவனுங்க ஆட்டோக்காக தான் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்திய தெரிஞ்சவங்க யாரையாவது அங்கே கூப்பிட்டு போகணுன்றது. ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டு சரியான சம்பவமாக இருக்கும். என்ன பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்கிங் பண்ண அவன் என்ன பண்ணான், 200ரூபான்னு இருந்தவன் 20 ரூபாய்க்கு வந்துட்டான். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவன் ஹோட்டலில் காமிச்சிட்டு வருவான். அதுக்கு போயிட்டு அவன் இவ்வளோ கும்பல் கூடி கொஞ்சம் நேரத்தில் பிசுறு கிளப்பி விட்டானுங்க. கடைசியில் அவனுக்கிட்ட பேசி கீசி அப்புறம் அங்கேருந்து போயிட்டோம். அப்புறம் ரூமெல்லாம் காட்டினாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் எங்கே போனாலும் இந்த மொபைல் திருடிட்டு வாங்க, அதை திருடுவாங்க, எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. பட் நாங்கள் போன வரைக்கும் எங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி நடந்தது இல்லை, நடக்கலை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாகவே சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு வாட்டியும் பார்க்கிங் பண்ணி தான் ஆகணும், ப்ரைஸை கம்மி பண்ணி கேட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கான ப்ரைஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ரூம் ரெண்ட்டு, அதாவது நீங்கள் ரூமுக்கு பே பண்ணுற பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஆட்டோக்கு பே பண்ணுற பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்டுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் உங்களை பார்த்தாலே ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் கம்மி பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஃபுட்டு எதனா ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு அங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இது 2 தான் மேக்ஸிமம் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடைக்கல. பிரியாணி கிடைக்கும், அதுவும் நல்லா இல்லை. நாங்கள் இட்லி ட்ரை பண்ணோம். இட்லி வறுத்த இட்லி மாதிரி, ஏதோ எண்ணெயில் போட்டு வறுத்த இட்லி மாதிரி 3 இட்லி கொடுத்தா 50 ரூபான்னு. அந்த இட்லிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். அதனால் நீங்கள் நல்ல கடையாக பார்த்து சப்பாத்தியே சாப்பிட்டு போயிடுங்க, பெஸ்ட்டு. 5 பீஸு கையளவில் இருக்கும் சப்பாத்தி, 25 ரூபா. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. ஆனால் டெய்லி சாப்பிட்றதுனால சீரியஸாக ஃபுட்டு செட்டே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து கிளம்புறப்ப நீங்கள் பேக் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே பெட்ரு. அதையும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஆக்ராவில் நீங்கள் போயிட்டு ஒரு மார்னிங் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, மார்னிங் கரெக்டாக ஒரு 5:30க்கு மேலே ஃபத்தே புர்ஷி ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது ஆக்ராவிலேருந்து 40 கிலோமீட்டர் அபோவில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். ஒன்று நீங்கள் அங்கேருந்து பஸ் பிடிச்சி போகலாம், உங்களுக்கு 60 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் ஆகும். இல்லை நீங்கள் வேறு எதனா ஒரு பிளான் பண்ணுறீங்க, எனக்கு ஐடியா இல்லை, இங்கே எங்கெங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்கக்கிட்ட ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு எவ்வளோ ரேட்டோ அதை சொல்லி அங்கேருந்து உங்களை எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதை பார்த்துக்குங்க. ஃபத்தே புர்ஷியை நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம் அங்கே ரெட் ஃபோர்ட். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பிளேஸஸையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங்காக, அதாவது நம்ம ஆஃப்டர்நூனாகவே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ மறுபடியும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock அபோவ் அந்த மாதிரி, இல்லை ஒரு 3:30 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு நம்ம போயிடலாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கீழே மட்டும், அதாவது கொஞ்சம் பக்கத்தில் வரைக்கும் போய் நீங்கள் தாஜ்மஹாலை விசிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் டிக்கெட் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 200, 250 அந்த மாதிரி பேமெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ உள்ளே இருக்கிற சமாதி கூட நீங்கள் போய் விசிட் பண்ணலாம், உள்ளே தாஜ்மஹால் உள்ளே போய் விசிட் பண்ணலாம். அதை இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் ஃபோர்ட்டோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். அதுவும் ஃபத்தே புர்ஷியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க பர் பர்சனுக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான் ஒரு பேசிக் சார்ஜஸ். ஸோ டிக்கெட் ரேட்டை செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணுறதாலும் புக் பண்ணிக்கலாம். அங்கேயே உங்களுக்கு QR கோடு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எது வேணும்னு பார்த்து நீங்களே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் ட்ரெயின் ஏறி அங்கேருந்து டெல்லிக்கு போயிடலாம்.